News One Express. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவருடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 6 பேர் மீது அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். கடந்த 11ஆம் தேதி செஞ்சியையுடுத்த வல்லம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர்கள் பசுபதி கார் மீது கல் வீசப்பட்டது. இந்நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் ரூபன்ராஜ், வெங்கடேசன், பாலாஜி, ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையில் என்னை கொலை செய்யும் நோக்கத்தில் கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பசுபதி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இன்று வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி உறுதியளித்ததாக பசுபதி தெரிவித்தார். அதாவது கடந்த 11/7/2026 அன்று அதாவது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி வல்லம் தெற்கு ஒன்றியத்துடைய செயல்வர் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு, ஏன்னா அது அவருடைய சட்டமன்ற தொகுதின்றதால, ஏற்கனவே மயிலத்துலேயும் இதே பிரச்சனையை அவர் கிளப்பினார். அது எல்லாருக்கும் தெரியும். திண்டிவனத்துலேயும் அந்த பிரச்சனையை கிளப்பினார் சி.வி. சண்முகம் அவர்கள். அதாவது மயில சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்களும் அவங்க அண்ணா சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்களும் மயிலத்தை ஒன்றியத்தில் நடத்தும் போது அந்த பிரச்சனையை கிளப்பினாங்க. திண்டிவனம் நகரத்துலையும் கிளப்பினாங்க. ஆனால் வல்லம் தெற்கு ஒன்றியத்தில் நடத்தும்போது ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, அடியாட்களை வைக்கிறாங்க. வெளியே அடியாட்களை வச்சு அவங்க அண்ணன் பணம் கொடுத்து திண்டிவனத்தில் இருக்கிற ரூபன்ராஜின் நகர செயலாளர் ஒருத்தர் மூலியமாகவும் அடியாள், அதேமாதிரி வல்லம் ஒன்றியத்தில் ஒருத்தர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக ஸ்ரீதரன் இருக்கார், அவர் மூலியமாகவும் கேவிஎன் வெங்கடேசன் இருக்கார் வல்லனூரில் மாவட்ட பொருளாளர். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கட்சிக்காரங்க எல்லாம் நம்ப முடியாதுன்ட்டு அவங்க அடியாள்களை வச்சு வல்லம் ஒன்றியத்தில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, மீட்டிங் வரவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. மீட்டிங் வரவங்க கட்சிக்காரங்களாம் ஒரு 1000 பேருக்கு மேலே வராங்க, விரட்டி அடிக்கிறாங்க. அப்படியே அந்த கட்சிக்காரங்களாம் போகல. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, மண்டபத்துக்கார மிரட்டி மண்டபத்தை பூட்டி சாவியை வாங்கி வச்சுக்கிறாங்க, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நாங்கள் போகிறோம் மீட்டிங்க்கு. போகும்போது அதேமாரி அவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் போன உடனே அவங்க இங்கே அந்த ரவுடிஸ்லாம் தாக்க வந்தாங்க. நம்ம ஆளுங்களை தாக்க வந்தாங்க. நம்ம ஆளில் ஒருத்தர் தாக்கியும் போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கூட்டமாக போயிடும்போது காவல்துறையிட்ட நாங்கள் இதுமாரி மண்டபத்தை தரங்க சாவி, நம்ம மண்டபம் எங்ககிட்ட சாவி இல்லைங்க, நீங்கள் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு மண்டபத்தை சாவியை அவனுக்கு பூட்டி வச்சுன்னு கொடுக்கல. அப்புறம் நம்ம ஆளுங்க அவங்கக்கிட்ட அப்புறம் சாவியை பிடிங்கி நாங்கள் மண்டபத்தை திறந்து நாங்கள் மண்டபத்தில் மீட்டிங் நடத்தினோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பண்ண அராஜகங்கள்லாம். அந்த நாங்கள் ஏற்பாடு செய்கிற மீட்டிங் இது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நான். அந்த ஒன்றிய செயலாளர் புரட்சித் தமிழர் அவர்களால் கட்சியை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட, மந்திரி பதவியை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோட இரட்டை இலை சின்னத்தில் நின்று போட்டியிட்டது. அங்கே இருக்கிற தொண்டர்களுடைய உழைப்பால் வெற்றி பெற்று கட்சியினுடைய சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய நோக்கத்தோடு பொதுச் செயலாளர் மேலே அவதூறை பரப்பி தவேகாவுக்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி தவேக அரசுக்கு வாக்களித்ததனுடைய விளைவாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து அவருடைய கட்சி பதவிகளெல்லாம் அவருக்கு பறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கட்சி தாவல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டார், மனு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டதனுடைய விளைவாக அந்த ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதால அந்த மனுவை மட்டும் அவங்க மேல் நடவடிக்கை வேண்டாம்ன்றதை மட்டும் அவர் வாபஸ் எடுத்தாருங்க. இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒருத்தர் நாங்கள் அழைக்க முடியாது. அவருக்கு கட்சி பதவியெலாம் இல்லை, இது கட்சி கூட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் சட்டமன்ற அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னா கட்சி பேர்லேயே அவர் பேர் இல்லை. மற்ற இடத்துலாம் கட்சி பேரில் எழுதியிருக்கிறாங்க. அவர் வெறும் வெள்ளையில் தான் சி.வி. சண்முகம் எழுதி வச்சிருக்காரு. ரெண்டாவது அவர் உங்களுக்கே தெரியும், ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார், நான் அதிமுகவில் இருக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல, நான் அதிமுகவில் இல்லைன்ற மாரி சொல்கிறாரு. அதை விட என்னென்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வியாழக்கிழமை ஒரு மந்திரி பதவி ரிசைன் பண்ணுறதாகவும், சனிக்கிழமை எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுறதாகவும், சனிக்கிழமை போன சனிக்கிழமை அதாவது அந்த 11ஆம் தேதி போய் அவங்க சேர்றதாகவும் சொல்லி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அவங்களுடைய ஆதரவாளர் மூலிமா எல்லாரையும் போய் கூட்டிருக்கிறாங்க. தாவேக்கால போய் நம்ம சேர போகிறோம், வாங்கன்னு ஆள்கள்லாம் திரட்டினதோடு மட்டும் இல்லாமல் பஸ்ஸெலாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு 5 பஸ்ஸு அது மாதிரிலாம் அட்வான்ஸ் கொடுத்து ஆளுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறோன்ட்டு, ஆள் வரலனாலும் பரவாயில்ல பப்ளிக்காவது கூட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், பத்திரிக்கைலாம் தெரியும். இவங்க இவங்களுடைய தகுதியினுடைய சரியில்லைன்றதாலேயும், இவங்க ஒரு சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ண ஆளுன்றதாலேயும் ஒரு 2 மணி நினைக்கிறேன் ஒருத்தவங்க என்ன பண்ணுறான், கல் பார்த்திங்கன்னா பெரிய கல்
அதாவது அரசியலில் சில பேர் கல்லுலாம் எறிவாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அது என்னென்னா கார் இடையே வரும்போது கார் முன்னாடி கடையை உடைப்பாங்க, போவாங்க, அது அரசியலுக்காக செய்வாங்க. ஆனால் இது கொலை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட குறி வச்சு அடிக்கிறான். அந்த ஃபோட்டோ கூட இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா என் தலைக்கு 1 இன்ச்சு தான் பக்கத்தில், எனக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரினுடைய அந்த கதவுனுடைய இதில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ தூரம், ஒரு இரும்பு கதவு, என் கதவு அங்கே இருக்குது, நான் காமிச்சேன், அதில் அவ்வளோ தூரம் பதிஞ்சிருக்குது. அந்த கல் மட்டும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு முன்னாடி வந்து தான் என் உயிர் நிச்சயமாக போய்ட்டுருக்கும். எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சிருக்கும், நான் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க முடியாது. இது என்னன்னா கொலை செய்கிற திட்டத்தோடு அடித்தது, பிளான் போட்டு கரெக்டாக ஆளை குறி வச்சு அடிக்கிறது. இது இது திட்டம் தீட்டப்பட்டது. இதை பாருங்கள், இதில் பார்த்துங்க, உங்களுக்கு தெரியும். கரெக்டாக பாருங்கள், இங்கே தான் என் தலை இருக்கும், இந்த இடம் பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு தான். இது எவ்வளோ தூரம் ஒரு இரும்பில் பதிஞ்சிருக்குது பாருங்கள் இந்த கல். அதாவது சாதாரண கல் அடித்தா கண்ணாடியை கூட தான் லைட்டாக தான் உடையும், ஆனால் இந்த அளவுக்கு பதியாது. இந்த அளவுக்கு இது வேணும்னே, இது சும்மா அரசியல்லாம் கிடையாது. இது 100க்கு 100 கொலை செய்கிற நோக்கத்தோடு அவரால் இங்கே அரசியல் பண்ண முடியல. அவருடைய அரசியல் எதிர்காலம் வீணாக போயிடுச்சு. அவர் இன்றைக்கி ஒரு கட்சியை கைப்பற்றணும்னு நினச்சாரு. அதிமுக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.